வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரித்த புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். மோடி பிரதமராக இருக்கும் வரை அதானி மீது நடவடிக்கை இருக்காது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. ஈஷா கிராமோத்சவம் சார்பில் தென்னிந்திய அளவிலான கிராமிய விளையாட்டு திருவிழா. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் தமிழகம் புதுச்சேரியில் 26ஆம் தேதி முதல் கனமழை பெய்யக்கூடும். வானிலை மையம் எச்சரிக்கை. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு தங்களை பற்றி விமர்சிக்க அருகதை இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் காட்டம். இனி விரிவான செய்திகள். மோடி பிரதமராக இருக்கும் வரை அதானி மீது நடவடிக்கை இருக்காது என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அதானி மீது பிரதமர் மோடி நடவடிக்கை எடுத்தால் அவரது உண்மை ரகசியத்தை வெளியே சொல்லி விடுவார் என்பதால் அதானி மீது பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்க மாட்டார் என்றும், டெல்லி மற்றும் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர்கள் ஊழல் புகாரில் சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் 2000 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்த வழக்கில் அதானி மீது மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் பாராளுமன்றம் கூட உள்ள நிலையில் அதானிக்கும் பிரதமர் மோடிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றால் பாராளுமன்ற நிலைக்குழு விசாரணைக்கு உட்படுத்தி அதானி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அப்படி இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சி சார்பில் பல கட்ட போராட்டங்களை நடத்துவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். தொடர்ந்து பேசிய அவர், காரைக்கால் துறைமுகத்தின் 15% அரசின் பங்கு இருந்த நிலையில் அதனை தனியார் நிறுவனம் வாங்க முதலமைச்சராக இருந்தபோது தன்னை அணுகியதாகவும், ஆனால் அரசின் பங்குகளை கொடுக்க முடியாது என மறுத்துவிட்ட நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்த பின்னர் மத்திய அரசின் அழுத்தம் காரணமாக கடந்த 2022ஆம் ஆண்டு காரைக்கால் துறைமுகம் பினாமி மூலம் எடுக்கப்பட்டு தற்போது காரைக்கால் துறைமுகம் முழுவதுமாக அதானி கட்டுப்பாட்டில் சென்றுள்ள நிலையில் அங்கு பணியாற்றிய காரைக்காலைச் சேர்ந்த 450 பேரை வெளியேற்றி முழுவதுமாக வெளி மாநில ஆட்களை வைத்து தற்போது இயக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அதானி விவகாரத்தில் மோடி அமைதியாக இருப்பது போல காரைக்கால் துறைமுகம் விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி மௌனமாக இருந்ததன் காரணமாக அதானியிடம் துறைமுகம் சென்றுள்ளது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இன்னைக்கு அந்த அதானி கிட்ட போயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா, அதானி கிட்ட அது போன பிறகு எல்லா தொழிலாளி வெளியே அனுப்பிட்டாங்க. காரைக்கால் சேர்ந்தவங்க வேலை செய்ய முடியல. அப்ப 450 பேர் காரைக்காலத்துல இருந்து வேலை செஞ்சாங்க. எல்லாரையும் அனுப்பிட்டு வெளி மாநிலத்துல இருந்து ஆட்களை கொண்டாந்து இன்னைக்கு அந்த துறைமுகம் நடக்குது. அது அதானி கிட்ட தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது புதுச்சேரி மாநில அரசாங்கம். எப்படி மோடி வந்து இந்த விமான நிலையங்களையும் நிலக்கரி சுரங்கங்களையும் துறைமுகத்தையும் தாரை வார்த்து கொடுத்தாரோ, அதே போல ரங்கசாமி இங்க சின்ன மோடி இங்க கொடுத்தாரு. ஈஷா கிராமோத்சவம் சார்பில் தென்னிந்திய அளவிலான கிராமிய விளையாட்டு திருவிழா நடைபெற்றது. கூடப்பாக்கம் குலோத்துங்கன் சோழன் விளையாட்டு திடலில் 16வது ஈஷா கிராமோத்சவம் சார்பில் தென்னிந்திய அளவிலான புத்துணர்வு கோப்பை 2024ற்கான முதல் கட்ட கிராமிய விளையாட்டு திருவிழா தொடங்கியது. கூடப்பாக்கம் குலோத்துங்க சோழன் திடலில் ஆண்களுக்கான கைப்பந்து போட்டி 2 நாட்கள் நடைபெற உள்ளது. 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி ஊசுடு தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். குலோத்துங்க சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் ஐயனார் முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் ராமதாஸ், குலோத்துங்க சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியின் தலைவர் மணிகண்டன் மற்றும் விளையாட்டு வீரர்கள் பலர் கலந்து கொண்டனர். மாநில அளவில் போட்டிகள் நடத்தப்படும். இப்போட்டியில் முதல் பரிசாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. அந்த வகையில் ஈஷா கிராமோத்சவத்தை ஒட்டி ஆண்களுக்கான கைப்பந்து போட்டி கூடப்பாக்கம் மந்தவெளி திடலில் தொடங்கியது. கைப்பந்து போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக அளவில் 26 அணியினர் கலந்து கொள்கின்றனர். இப்போட்டியில் வெற்றி பெறும் அணியினர் வருகின்ற டிசம்பர் 28ஆம் தேதி கோவையில் ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் தென்னிந்திய அளவிலான இறுதிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் பரிசளிப்பு விழா நாளை நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை ஈஷா தன்னார்வலர்கள் வெகு சிறப்பாக செய்து வருகின்றனர். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் தமிழகம் புதுச்சேரியில் 26ஆம் தேதி முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகின்றது. இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவானது. இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.
இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த 2 நாட்களில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இது தீவிர தாழ்வு மண்டலமாகவோ அல்லது புயல் சின்னமாகவோ மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இதற்கிடையில் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் இருந்து மன்னார் வளைகுடா வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும், தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுகின்றது. இதன் காரணமாக தமிழகத்தில் 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். 25ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், ராமநாதபுரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும், புதுவையில் ஓரிரு இடங்களிலும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு தங்களை பற்றி விமர்சிக்க அருகதை இல்லை என்று சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், ஜான்குமார், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் மற்றும் சிவசங்கரன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பேசுகையில், கடந்த 17ஆம் தேதி காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக லாட்டரி தொழிலதிபர், சமூக சேவகருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் தான் உட்பட 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாகவும், இந்த நிகழ்ச்சி தொடர்பாக புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களின் சுய லாபத்திற்காகவும் வெட்டி பெருமைக்காகவும் தங்கள் தலைமையை கலந்து ஆலோசிக்காமல் தான் தோன்றித்தனமாக பேசி வருவதாகவும், குறிப்பாக காங்கிரஸ், திமுக ஆகிய கட்சிகள் ஜான்குமார் தொடர்பாகவும் தொகுதி விழாவில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாகவும் விமர்சித்து வருகின்றனர். கடந்த கால தேர்தலின் போது இப்போது விமர்சனம் செய்து வரும் அரசியல் கட்சிகளுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் பல கோடி ரூபாய் தேர்தல் நிதியாக தேர்தல் பத்திரம் மூலம் வழங்கியுள்ளார். இதனை மறந்து சிறுபிள்ளைத்தனமாக பேச வேண்டாம் என்றும், விழாவில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது அவதூறு பரப்பி வீண் விமர்சனங்கள் செய்து வரும் அரசியல் கட்சிகளை கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எந்த மாதிரி யாரை முன்னிறுத்தியும் போன தேர்தலில் கூட்டணி தேர்தல் தவிர இவரை முன்னிறுத்தி அவர் முன்னே நிக்கல. என் தொகுதி சொல்ல போனா நீ யாருமே பிரச்சாரத்துக்கே வரல. அண்ணன் தொகுதி வரல, இருக்குங்க. யார் தொகுதி யாரும் பிரச்சாரத்துலாம் வரல. நாங்களே தான் நின்னோம், மக்களுக்கு சேவை செய்யணும். சேவையை சொல்லி ஓட்டு ஜெயிச்சு வந்துடும். நான் அதை நேருக்கு நேர் விவாதிக்க வந்தாங்கன்னா ஆதாரத்தோட வச்சுக்கிறேன், கண்டிப்பா வெளியிடுவோம் சார். அதாவது நாம புதுச்சேரியில ஒரு அரசியல் நாகரிகத்தோட போறோம். பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி தொழிலாளர் துறை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் காந்தி வீதியில் அமைந்துள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்திலிருந்து பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு 50க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்ப பணியாளர்களை தேர்வு செய்தனர். இளைஞர்களுக்கு பல்வேறு தேர்வுகளும் வைக்கப்பட்டு பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் இதில் முன்னணி நிறுவனங்களும் இடம்பெற்று இருந்தது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி திமுகவினர் அரசு பள்ளியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். தமிழக துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அரசு தொடக்கப்பள்ளியில் இளைஞர் அணி மாநில துணை அமைப்பாளர் ரெமி எட்வின் தலைமையில் பள்ளிக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா, சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் உருளையன்பேட்டை திமுக தொகுதி பொறுப்பாளர் கோபால் உட்பட பல சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு அரசு பள்ளிக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் திமுக இளைஞரணியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டம் பத்தக்குடி அரசு தொடக்கப்பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட பத்தக்குடி பகுதியில் அரசு தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகின்றது.
1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரை மட்டுமே செயல்பட்டு வந்த இப்பள்ளி அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தரம் உயர்த்தப்பட்டது. 5ஆம் வகுப்பு வரை உள்ள இப்பள்ளியில் 2 கட்டிடங்கள் மட்டுமே இருப்பதால் LKG முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கான போதிய வகுப்பறைகள், அலுவலகத்திற்கான கட்டிடம், பொருட்களை பாதுகாக்கும் அறை உள்ளிட்டவைகளுக்கு போதுமான இடவசதி இல்லாததால் ஆசிரியர்களும் மாணவர்களும் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் இதுகுறித்து பல்வேறு முறை கோரிக்கை விடுத்தும் கல்வித்துறை சார்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரனை சந்தித்து அப்பகுதி பெற்றோர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவை பெற்றுக்கொண்ட அவர் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியருக்கு புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் கோரிக்கை மனுவை அளித்து வலியுறுத்தினார். இக்கோரிக்கையை ஏற்ற மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கல்வித்துறை அதிகாரியுடன் பள்ளியை ஆய்வு செய்து அப்பகுதி மக்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க கல்வித்துறைக்கு உத்தரவிட்ட மாவட்ட ஆட்சியருக்கும் இதனை நேரடியாக ஆய்வு செய்த பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் மற்றும் முதன்மை கல்வி அதிகாரி விஜயமோகனா ஆகியோருக்கும் கோரிக்கை நிறைவேற உறுதுணையாக இருந்த புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரனுக்கும் அப்பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் நன்றி தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் உள்ளாட்சிகள் தின விழா சிறப்பு கிராம சபை கூட்டம் நடுப்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளி வளாகம் அருகே நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா சக்திவேல் தலைமை தாங்கினார். ஒன்றிய குழு உறுப்பினர் கல்பனா பொன்னிவளவன் முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக துணை வட்டார வளர்ச்சி அலுவலரும் பெரம்பை அலுவலக பட்டாளருமான முருகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் முருகன், ஊராட்சி செயலர் உத்திரகுமார், கிராம நிர்வாக அலுவலர் உமா, வார்டு உறுப்பினர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டத்தில் கிராம ஊராட்சியில் சிறப்பாக பணிபுரிந்த ஊழியர்களை சிறப்பித்தல், மகளிர் சுய உதவி குழுக்களை கௌரவித்தல், வடகிழக்கு பருவமழை குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, ஜல்ஜீவன் இயக்கம், கூட்டாண்மை வாழ்வாதாரம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மரக்காணம் கரிபாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தண்டு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் கரிபாளையம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ தண்டு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 5ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. காலை 9 மணிக்கு கணபதி ஹோமமும் அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது. மாலை 4 மணியளவில் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமி திருவீதி உலாவும், 7 மணியளவில் திருவிளக்கு பூஜை மற்றும் ஐயப்பன் பஜனை பாடல்கள் பாடி இரவு 9 மணிக்கு நிறைவு பெற்றது. இப்பூஜையில் 500க்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயனின் அருளை பெற்று சென்றனர். நிறைவாக பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஐயனின் அருட்பிரசாதம் அன்னதானமாக வழங்கப்பட்டது. இப்பூஜையில் புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பில் மாநில நிர்வாகிகள் கௌரவ தலைவர் வெங்கடேசன், அன்னதான கமிட்டி தலைவர் சுப்பராயன், பொதுச் செயலாளர் தட்சிணாமூர்த்தி, நிர்வாக செயலாளர் வீரமணி, PRO சுப்பராயன், செயற்குழு உறுப்பினர் நாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பூஜைக்கான ஏற்பாடுகளை கிராமவாசிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7300 ரூபாய், 1 பவுன் 58,400 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 980 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மோடி பிரதமராக இருக்கும் வரை அதானி மீது நடவடிக்கை இருக்காது, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. ஈஷா கிராமோத்சவம் சார்பில் தென்னிந்திய அளவிலான கிராமிய விளையாட்டு திருவிழா. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் தமிழகம் புதுச்சேரியில் 26ஆம் தேதி முதல் கனமழை பெய்யக்கூடும், வானிலை மையம் எச்சரிக்கை. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு தங்களை பற்றி விமர்சிக்க அருகதை இல்லை, சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் காட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.